கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம ஏசாயா 35 பார்த்துக்கோம். 36வது அதிகாரம் என்ன அப்படின்னா, எசேக்கியா ராஜாவை வச்சு நம்ம பார்க்குறோம். எசேக்கியா ராஜா வந்து யூதா ராஜா. ஏன்னா இஸ்ரேல் ராஜா யூதா ராஜான்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா தாவீது ராஜா காலத்துக்கு பிறகு தாவீது ராஜாவுடைய மகன் ரெகொபெயாம் காலத்தில் என்ன செஞ்சுன்னா 10 கோத்திரம் 2 கோத்திரம் பிரிக்கப்பட்டுச்சு. அதில் எருசலேம் யூதான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த எருசலேம் தான் இஸ்ரவேல். யூதான்னா யூதா அப்படி சொல்லி நம்ம நினச்சிடோம். எருசலேம் யூதா சொல்லி நம்ம சமாரியா, யூதானா சமாரியா 2 நம்ம பார்த்தோம். அதில் என்ன அப்படின்னா, இப்போ எசேக்கியா ராஜா அரசாண்ட அந்த யூதா ராஜா இது தாவீது வம்சத்தில் வந்தது தான் எசேக்கியா ராஜா, யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்தில் எசேக்கியா ராஜா என்ன செய்றாரு, இப்போ அரசாட்சிக்கு 14வது வருஷத்தில் அஸ்ரியா தேசத்தில் ராஜா சனகரிப்பு. இந்த சனகரிப்பு என்ன செய்கிறான்னா, யூதாவில் இருக்கிற பட்டணத்துக்கு விரோதமாக என்ன செய்கிறான், யுத்தத்துக்கு வரான். யுத்தத்துக்கு அந்த பட்டணத்தை என்ன செய்கிறான், பிடித்து கொண்டான். அந்த சமயத்தில் யூதாவை என்ன செய்கிறான், யுத்தம் பண்ணி பிடிச்சி வச்சிருக்கிறான். அப்போ அஸ்ரியா ராஜா லாகீஸிலிருந்து ரப்சாக்கு என்ன செய்கிறாரு, ரப்சாக்கையை பெரிய சேனையோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவனத்துக்கு அனுப்புகிறான். எசேக்கியா ராஜாவிட்ட லாகீஸை என்ன செய்கிறான், லாகீஸ்லேருந்து ரப்சாக்கு என்ன செய்கிறான் அஸ்ரியா ராஜா அனுப்புகிறாரு. அனுப்பும்போது அது என்ன அனுப்புகிறான்னா, வண்ணார்த்திரை வழியாக மேல்குளத்து சாலகத்தை அண்டையில் என்ன செய்கிறான், இப்போ அந்த ரப்சாக்கு நிற்கிறான். ராஜா அஸ்ரியா ராஜா அனுப்புகிறாரு லாகீஸ்லேருந்து. அந்த ரப்சாப்பு என்ன செய்கிறான் அப்படின்னா, வண்ணார்துறை வழியாக மேல்குளத்து சாலகத்தில் நிற்கிறான். இந்த சமயத்தில் இலக்கியாவின் குமாரன் எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரன், செப்னா என்னும் சம்பிரதி, ஆசாப்பின் குமாரன் யோவாக் என்னும் கணக்கனும் அவனிடத்துக்கு என்ன செய்கிறாங்க, புறப்பட்டு போகிறாங்க. ரப்சா கேட்ட இவங்க 3 பேரும் யூதா ராஜாக்கள் அனுப்பி செய்கிறாங்க, புறப்பட்டு போகிறாங்க. அங்கே இவங்களை பார்த்த உடனே அந்த மேல்குளத்து சாலகத்தண்டில் நிற்கிற ரப்சாக்கு என்ன செய்கிறான்னா, இப்போ இந்த 3 பேரும் யார், எலியாக்கிம் அரண்மனை விசாரிப்புக்காரனாக இருக்கிறான், செப்பனா சம்பிரதி, ஆசாப்பின் குமாரன் யோவாக்கு, இந்த 3 கணக்கன் இவங்க 3 பேரும் அங்கே புறப்பட்டு போகும்போது ரப்சாக்கு என்ன செய்கிறான், அவர்கிட்ட இந்த 3 பேரையும் பார்த்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, அஸ்ரியா ராஜாவாகிய மகாராஜாவன்னு உரைக்கிறது. அஸ்ரியா ராஜாவாகிய ரப்சாக்கு நினச்சதான் உரைக்கிறதாவதுன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறாருன்னா, மகாராஜான்னு உரைக்கிறது. எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எசேக்கியா ராஜாட்ட நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நீ நம்பிக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கிறான். ஏன்னா எசேக்கியா ராஜா யாரை கர்த்தரை நம்பி இருக்கிறான். அதனால இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ரப்சாக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ நம்பிக்கிற இந்த நம்பிக்கை என்ன சொல்லிட்டு சொல்கிறான். யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டு என்று சொல்லுகிறாயே, யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனை வல்லமை உண்டுன்னு சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சு என்று வேறு இல்லை. நீ என்னை விரோதிக்கும்படி யாருமே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இப்போ இவ யுத்தம் பண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறான். அதனால் ரப்சாக்கு அஸ்ரியா ராஜாவாகிய சனகரிப்பு என்ன செய்கிறான் அப்படின்னா, ராஜா ரப்சாக்கிட்ட சொல்லி விட்டுருக்கான், நீ யாரை நம்பி இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ சொல்கிறது வாய்ப்பேச்சு என்று வேறு ஒன்றும் இல்லை, என்னை நீ விரோதிக்க நினச்சிருக்கிறான்னு சொல்லுதாரு. என்னை விரோதிச்சுட்டு நீ யார், நெறிந்த நாணல் கோளாகிய எகிப்தை நம்புகிறாங்கிறா. நெறிந்த நாணல் கோளாகிய எகிப்தை நீ என்ன செய்கிற நம்புகிறா. அதன் மேல் ஒருவன் சாய்ந்தா அவர் என்ன செய்யுது, உள்ளங்கையில் பட்டு விரிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தங்கள் நம்பிக்கிற யாவருக்கும் அப்படியே நிச்சயமாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். அதனால் நீ என்ன செய்ய, நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேம் நோக்கி இந்த பலிபீடத்தின் முன்னே பணிங்கள்னு சொன்னானே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 பேர்கிட்டையும் அவன் சொல்கிறான், நீங்கள் எசேக்கியா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கர்த்தரை நம்புகிறோன்னு சொல்லிட்டு இந்த மேடைகளையும் பலிபீடங்களையும் எல்லாத்தையும் நாங்கள், ஏன்னா எசேக்கியா என்ன செய்யனா விக்கிரக பலிபீடைகள் மேடைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், அகற்றிட்டான். அதனால தான் அவங்க சொல்கிறான், எல்லாத்தையும் அகற்றிட்டு கர்த்தரை மட்டும் என்ன செய்யுங்க, பலிபீடத்துக்கு நல்ல பணிங்கன்னு சொல்லி சொன்னானே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறான், நீங்கள் எசேக்கியா விட்டுட்டு என்ன செய்யுங்க, எங்ககிட்ட வந்தீங்கன்னா அஸ்ரியா ராஜாவை பணிந்து கொண்டா அவன் என்ன சொல்கிறான்னா, 2000 குதிரைகளை கொடுப்பானாம். அவைகள் ஏறத்தக்க அஸ்ரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோட நீ என்ன செய்ய சபதம் கூறுன்னு சொல்லி சொல்கிறான். நீ சபதம் கூற மாட்டேன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா
நீ என் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய்? என் ஆண்டோடைய ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு சிறிய முகத்தை விட உன்னால் என்ன செய்ய முடியாது, திருப்ப முடியாது. நாங்கள் தான் அரசாட்சி செஞ்சிட்ருக்கோம், உன்னால் திருப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ரதங்களோடு குதிரை வீரரும் வருவாங்கன்னு சொல்லி நீ என்ன நினைக்கிறா? நீ எகிப்தை நம்பிட்டு இருக்கிறா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை நான் அழிக்க வந்தேனா? கர்த்தருடைய கட்டளையின்படி தான் நான் அந்த தேசத்தை என்ன செஞ்சுருக்கிறேன், நான் அழிக்க வந்திருக்கிறேன். இதை பட்டணத்தில் என்ன செஞ்சுருக்கேன், நான் அழிக்க வந்திருக்கிறேன். அதனால் இந்த தேசத்துக்கு விரோதமாக போய் அதை அழித்து போடுன்னு சொல்லி கர்த்தர் என்னோட சொன்னாரே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், ரப்சாக்கு வந்து சொல்கிறான். அப்பொழுது ரப்சாக்கு வந்து இந்த யார்கிட்ட சொல்கிறான், எலியாக்கி, செப்புனா, யோவா, இங்கே 3 பேர்ட்டையும் வந்து என்ன சொல்கிறான் வந்து அரண்மனை விசாரிப்புக்காரன், சம்பிரதி, கணக்கன், இவங்க 3 பேரும். இவங்கள்ட்ட அந்த ரப்சாக்கு என்ன செய்கிறான், அசிரியா ராஜாவாகிய சனகரிப்பு சொன்ன வார்த்தைகளை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. எசேக்கியா ராஜா விட்டுட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, எங்ககிட்ட வந்துடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே, ஏன்னா எசேக்கியா ராஜா எசேக்கியா ராஜா என்ன செஞ்சிருப்பார், அவங்க பேசும்போது நீங்கள் மாறுத்துல எந்த வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பி விட்டுருப்பாரு. அதனால் இப்போ அவங்க பேசும்போது இவங்க 3 பேரும் என்ன செய்யலை, எந்த வார்த்தையும் பேசலை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3 பேரும் அவங்கள்ட்ட பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சீரிய பாஷையில் வந்து என்ன செய்ய எங்கிட்ட பேசும், அது சீரிய பாஷை வந்து எங்களுக்கு தெரியும், நீ யூத பாஷையில் பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க யூத பாஷையில் பேசினாதான் இவங்களுக்கு தெரியும். அவங்க ரப்சாக்கு அந்த அசிரா ராஜாவோட பேச வந்து இவங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யூதராஜருடைய எங்களுக்கு என்ன செய்ய சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் யூத பாஷையில் என்ன செய்ய வேண்டாம், எங்கள் பாஷையில் இங்கே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரப்சாக் சொல்கிறான், உங்களோட கூட தங்கள் மலத்தை தின்னவும், மலத்தைனா என்னது, பாத்ரூம் நம்ம இருந்து போட்டிருக்க மலத்தை தின்னவும், அந்த யூரின் நீரை குடிக்கவும், அலங்கத்தில் நம்பிக்கிற புருஷரண்டைக்குமா அல்லாமல் உன் ஆண்டவனைக்கும் உன்னண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்ன அனுப்பினான்னு சொல்கிறான். இந்த பாசைகளை பேசுங்க, இந்த பாசைகளுக்கு புரியும்னு சொன்ன உடனே அவங்க வந்து தூசணமாக சொல்கிறாங்க. என்னென்னா அந்த மலத்தை தின்னவும் அந்த யூரினை குடிக்கிறதுக்குமா, அதான் நாங்கள் வந்து நினச்சிடோம் உங்கள் அண்டைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், உங்களோட இந்த வார்த்தைகளை பேச தான் எங்களை அனுப்பியிருக்கிறாரு, அதனால் நாங்கள் இந்த வார்த்தையை தான் நாங்கள் நினச்சிவோம் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் ரப்சாக் சொல்கிறான். சொல்லிட்டு திரும்பவும் ரப்சாக் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் நின்று கொண்டு யூத பாஷையில் உரத்தை சத்தமாக அசிரிய ராஜாவாகிய மகாராஜோடைய வார்த்தை கேளுங்க. வந்து சொன்னாங்களா, நீங்கள் அசிரிய ராஜா இது சீரிய பாஷை எங்களுக்கு வேண்டாம், இதில் சீரிய பாஷையில் பேசும், யூத பாஷை வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீரிய பாஷையில் பேச சொல்லியும் வேணிக்குன்னு நினச்சிடறாங்க. யூத பாஷையில் உரத்த சத்தமாக ரப்சாக்கு பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, அசிரிய ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தை கேளுங்க. ஏன்னா இப்போ அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பு தான் என்ன செஞ்சுருக்கான், இப்போ யூதா ராஜாவுக்கு விரதமாக என்ன அனுப்பி விட்டுருக்குறான். அதனால தான் அவன் சொல்கிறான், அந்த அசிரிய ராஜா அனுப்பிவிட்ட ரப்சாக்கு இப்போ சொல்கிறான், அசிரிய ராஜா வந்து என்னோட சொன்ன வார்த்தையை கேளுங்கன்னு சொல்லுதான். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்கள். ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் எசேக்கியாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறனால அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எசேக்கியா வந்து உங்களை என்ன செய்வான், வஞ்சித்துருவான், அதனால நீங்கள் எசேக்கியாவை வஞ்சிக்காதபடி நீங்கள் பாருங்கள், அவன் உங்களை வந்து என்ன செய்ய மாட்டான், உங்களை தப்பி வைக்க மாட்டான். அவன் சொல்லுவான், கர்த்தர் நம்மளை நிச்சயமாக தப்பி வைப்பாருன்னு சொல்லுவான். ஆனால் இந்த நகர அசிராஜா கையில் ஒப்பு கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். நீங்கள் வந்து என்ன செய்யுங்க சொல்லி எசேக்கியா ராஜா வந்து கர்த்தரை என்ன செய்வான், நம்ப பண்ணுவான், அதுக்கு நீங்கள் இடம் கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறான். இவங்க வந்து எசேக்கியா ராஜாவுடைய ஆட்கள் அவங்க 3 பேரும். அந்த 3 பேர்கிட்டையும் இப்போ அசிரியா ராஜா அனுப்பிட்ட வார்த்தையை வந்து இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எசேக்கியா வார்த்தையை கேளாதுங்க, கர்த்தர் நிச்சயம் தப்பிப்பாருன்னு சொல்லி என்ன செய்வான், அவன் சொல்லுவான். ஆனால் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டான், கர்த்தர் உங்களை தப்பி வைக்க மாட்டார், கர்த்தர் கையிலேருந்து உங்களை தப்பி வைக்க மாட்டான், நீங்கள் அழிஞ்சு தான் போகிறீங்க, அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அசிரிய ராஜாவுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே இப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சொல்கிறான் எசேக்கியா ராஜா சொல்லுங்க கேளாதுங்க சொல்லிட்டு சொல்கிறான். அசிரிய ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னோட ராஜாகி காணிக்கை எடுத்து கொண்டு வாருங்கன்னு சொன்னாராம். நீங்கள் வந்து அவரை நம்பாதபடிக்கு என்னோட கூட நீங்கள் என்ன செய்யுங்க, வாங்க என்னோட வந்து நான் வந்து நீங்கள் வந்து எங்களோட காணிக்கை கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி அசிரிய ராஜா சொல்கிறாருன்னு சொல்லி ரப்சாக்கே சொல்கிறான். நீங்கள் அங்கே வந்தாக்கி உங்களுக்கு தானியம்
திராட்சை தோட்டம் உள்ள தேசம், அப்போ வந்து திராட்சை ரசம் உள்ள தேசமாகி உங்கள் தேசத்துக்கு ஒப்பாக தேசத்துக்கு என்ன செய்கிறார், அழைத்து கொண்டு போவார். அழைத்து கொண்டு போகிற வரைக்கும் அவனவன் நீங்கள் என்ன செய்யுங்க, தன்னுடைய திராட்சை செடியின் கனியையும் தன் அத்தி மரத்தின் கனியும் நீங்கள் என்ன செய்வீங்க, புசிப்பீங்க. அவனவன் தன் கிணற்றின் தண்ணீர் என்ன செய்வான், குடிப்பான். அந்த அளவில் ஆசிரியர் ராஜா உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார், உங்களை நல்லா வைப்பார், கர்த்தர் நம்ம தப்பிப்பாருன்னு சொல்லி உங்களுக்கு போதனை செய்கிற எசேக்கியாவை நீங்கள் என்ன செய்யாதுங்க, வார்த்தைக்கு செவி கொடாதுங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ரப்சா கிட்ட வந்தால் நல்லா திராட்சை தோட்டம், அப்போவும் திராட்சை ரசம் கிடைக்கும், தேன் கிடைக்கும், திராட்சை செடி கனி நல்லா புசிப்பீங்க, அத்திமரத்து கனி புசிப்பீங்க, அந்த கிணற்று தண்ணீரெல்லாம் குடிப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு கர்த்தர் நம்ம தப்பிப்பாருன்னு சொல்லி உங்களை போதனை செய்கிற எசேக்கியாவை நீங்கள் என்ன செய்யாதங்க, அவர் வார்த்தைக்கு செவி கொடாதீங்க அப்படின்னு சொல்லி ரப்சாக்கு சொல்கிறாரு. ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது உங்கள் தேசத்தை அசீரிய ராஜன் கைக்கு என்ன செய்து தப்பித்தது உண்டா? ஆமாத் அர்பாத் பட்டணங்கள் தேவர்கள் எங்கே, செப்பரவாயின் தேவர்கள் எங்கே போனாங்க? அவர்கள் சமரியாவை என் கைக்கு என்ன செய்யல தப்பித்தது உண்டா சொல்லிட்டு சொல்றாரு. கர்த்தர் எருசலேமை என் கைக்கு என்ன செய்வார், தப்பிப்பார் என்பதற்கு. கர்த்தர் வந்து எருசலேம் தான் இதா, எருசலேமை என் கைக்கு தப்பிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்கும் தங்கள் தேசத்தின் கைக்கு தப்பித்தர் யார் என்று ராஜா சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறான். எருசலேம் ராஜா அவங்கள தப்பிக்க மாட்டாருன்னு சொல்கிறாரு. அவர்களோ பேசும்போது என்ன செய்யுங்க, ஒரு வார்த்தை கூட முன்கொண்டும் பேசலை. சில ராஜா சனகரிப்பு அனுப்பிவிட்ட ரப்சாக்கு வார்த்தைகள் சொல்லும்போது எந்த வார்த்தையுமே என்ன செய்யலை, இவங்க 3 பேரும் என்ன செய்யலை, பேசலை. ஏன்னா ராஜா வந்து ஒரு கட்லெட் இருக்கிறாரு, நீங்கள் எந்த வார்த்தையும் அவர் பேசும்போது பேசக்கூடாது, மௌனமாக இருக்குன்னு கட்லெட் இருக்கிறாரு. அதனால் அவங்க என்ன செய்கிறார், ராஜா பேசுகிற இந்த ரப்சாக்கு பேசும்போது 3 பேரும் எந்த வார்த்தையுமே பேசாதபடிக்கு இருந்தாங்க. அப்பொழுது இலக்கியவன் குமாரன் எலியாக்கீம் என்னும் அரண்மனை சார்புக்காரன், செப்னா எனும் சம்பிரதி, ஆசாபின் குமாரன் யோவாக்கு என்னும் கணக்கணும், இந்த 3 பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வஸ்திரங்களை என்ன செய்கிறாங்க, கிழித்து கொண்டு எசேக்கியாவின் இடத்திற்கு வந்து ரப்சாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு தெரிவிக்கிறாங்க. அவங்க ரப்சாக்கு என்னென்னலாம் சொன்னான் அப்படிங்கிறத இந்த 3 பேரும் வந்து என்ன செய்கிறாங்க, நேராக வந்து தங்கள் வஸ்திரத்தில் கிழித்து கொண்டு வராங்க. இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுவேன்னா அவங்க ராஜா விட்டுட்டு போங்க, நான் உங்களுக்கு திராட்சை தோட்டம் ரசம் இது எல்லாமே தருவேன், அத்திமரத்து கனிலாம் நீங்கள் புசிப்பீங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்கிறாருல்ல. கர்த்தரை சேவிக்கும்படி செய்வான், அவரை நம்பாதங்க இப்படிலாம் சொல்கிற வார்த்தைகளை வந்து இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இந்த 3 பேரை வந்து இப்போ எசேக்கியா ராஜாட்ட சொல்கிறாங்க. ரப்சாப்பு இந்த வார்த்தைகள்லாம் சொன்னால் நாங்கள் அவனுக்கு மறுத்துறணுமே என்ன செய்யலை, கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ராஜாவின் உத்தரவின்படி மறு உத்தரவு கொடுக்காம என்ன செய்கிறாங்க, மௌனமாக இருக்கிறாங்க. அடுத்தபடியாக 37வது அதிகாரத்தில் இப்போ ராஜாவாக்கு எசேக்கியா என்ன செய்கிறான், இப்போ இந்த 3 பேர் கணக்கனும் சம்பிரதி உங்களை யோவாக்கு சொல்கிற வார்த்தைகளே கேட்ட உடனே இப்போ எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான், தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டுடுத்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிறான். ரெட்டுடுத்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்பான எலியாக்கியும் அந்த சம்பிரதாய செப்புனா ஆசாரிகள் 30 ஆமத்தின் குமார ஏசா என்னும் தீர்க்க தரிசன இடத்துக்கு என்ன செய்யறான், ரட்டுடுத்தவர்களாக அனுப்புகிறான். சனகரிப்பு சொன்ன ஆசிரியராஜா சொன்ன வார்த்தைகள் ரப்சாக்கு வந்து இந்த 3 பேர்ட்டையும் சொன்ன உடனே இப்போ இவங்க எசேக்கியாட்ட சொன்ன உடனே எசேக்கியா என்ன செய்கிறான் அப்படின்னா இப்போ அவனை ரெட்டு விட்டு சாம்பல் அடிச்சிடறான், கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அடிச்சிடறான், பிரவேசிக்கிறான். அங்கே பிரவேசிக்கிறான். ஆனால் வந்து இப்போ இவங்க 3 பேர்ட்டு யார், ஏசாயா தீர்க்க தரிசிட்டு என்ன செய்கிறாரு, அனுப்பிவிடுறாரு. ஏசாயா தீர்க்க தரிசிட்டு அனுப்பிவிட்டு இப்படிலாம் எங்கிட்ட சொன்னார், அந்த நாட்களை போய் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுறான். அவர்களே என்ன செய்தான், ரெட்டு விடுத்தர் அவர்களாக என்ன செய்யறான், அனுப்பிவிடுறான். அவங்களும் எசேக்கியா தீர்க்க தரிசிட்ட ரெட்டு விடுத்தவர்களாக போகிறாங்க. இப்போ எசேக்கியா தீர்க்க தரிசி ரெட்டு விடுத்தனாக ஆலயத்தில் போய் என்ன செய்யறான், பிரவேசிக்கிட்டு இருக்கிறான். இவங்க 3 பேரும் சனகரிப்பிட்டு என்ன செய்கிறாங்க, போயிருக்கிறாங்க. இப்போ இவர்களை அவன் நோக்கி ஏசாயாட்ட போயிருக்கிறாங்க, சனகரிப்பிட்டு இல்லை சாரி ஏசாயாட்ட போயிருக்கிறாங்க. ஏசாயாட்ட போய் இப்படிலாம் அவங்களுக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, இந்த நாள் எங்களுக்கு நெருக்கமும் கண்டிதமும் தூசணமும் அணிவிக்கிற நாள், பிள்ளை பெற நோக்கி இருக்குது, பிள்ளவோ எங்களுக்கு பெறவோ எங்களுக்கு பலன் இல்லைங்கிறாங்க. ஏன்னா நெருக்கமான கண்டிதமான தூசணமான அணிவிக்கிற நாளில் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம், பிள்ளை பேர் நோக்கி இருக்குது, ஆனால் பிறகு எங்களுக்கு என்ன செய்யலை, பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்கள் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி ஆசிரியர் ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கு சொன்ன வார்த்தையை முதித்தேவனாக கர்த்தர் எழுதிருக்காரு, கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிறான். ஏன்னா சனகரிப்பு சொன்ன வார்த்தையினுடைய ரப்சாவுக்கு எப்படி ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தானோ அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் என்ன சொல்லி கேட்டிருக்கிறீங்க
உங்கள் தேவனாய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தை நிமித்தம் தண்டனை செய்வார் அப்படின்னு சொல்கிறான். ஆகையால் இன்னும் நீங்கள் நினச்சிங்க, இன்னும் மீதியாக இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று சொல்லி எசேக்கியா சொல்ல சொன்னாருங்கிறார். ஏன்னா யாரெல்லாம் மீதி இருக்காங்களோ அவங்களும் இவங்களை யாரும் நம்பிடக்கூடாது, அதற்காக அவங்களுக்காக என்ன செய்யும், விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எசேக்கியா சொல்லியிருக்கிறான். இவ்விதமாக எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, ஏசாயிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்படி ஏசாயா வந்து இப்படி வார்த்தைகள்லாம் சொன்னாங்க, சனகரிப்பு இவ்வளோ என்ன செய்கிறாங்க, எங்களை நிந்திக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த வார்த்தைகள்லாம் போய் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இது அவன் ஒரு செய்தி என்ன செய்கிற கேட்டு தன் தேசத்துக்கு திரும்பி வருவதற்கான ஆவியை நான் அவனுக்கு என்ன செய்வேன், நான் அனுப்புவேன். அவன் தேசத்தில் என்ன செய்வேன், பட்டயத்தால் என்ன செய்வேன், நான் விலை பண்ணிடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அசீரியா ராஜா என்ன செய்கிறாரு, லாகீஷை விட்டு புறப்பட்டான்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. அசீரியா ராஜா லாகீஷை விட்டு புறப்பட்டு இப்போ ரப்சாக என்ன செய்றான், திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேலே யுத்தம் பண்ணதை கண்டான். அசீரியா ராஜா லாகீஷை விட்டு புறப்பட்டு போய் லிப்னாவில் போய் என்ன செய்கிறான், இப்போ யுத்தம் பண்ணுறான். எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா உம்மோட யுத்தம் பண்ண என்ன செய்கிறான், புறப்பட்டான்னு சொல்கிறார். இஸ்ரேல் ராஜாக்களோடு இவங்க இந்த ரப்சாக பாசு எத்தியோப்பியா இந்த ராஜாவாகிய திராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டா என்று சொல்லி சொல்கிறாங்க. அவன் ஏசாயிடத்துக்கு அனுப்பும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ இதான் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இப்போ வந்து எசேக்கியா ராஜாட்ட என்ன போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஏசாயா சொல்லி விட்டுருக்குறான். ஏசாயாட்டது இவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஏசாயா என்ன செய்கிறான், ராஜாட்ட போய் இந்த வார்த்தையை சொல்லுங்கிறார். என்ன வார்த்தை அப்படின்னா, எருசலேம் அசீரியா ராஜா கையில் ஒப்பு கொடுக்கப்படுதலே சொல்கிறார். இப்போ அவங்க வந்து அதில் கையில் ஒப்பு கொடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லி தானே பயந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போ ஏசாயா என்ன சொல்கிறாருன்னா, எசேக்கியாட்ட வந்து சொல்கிறாரு, எருசலேம் அசீரியா ராஜா கையில் என்ன செய்யாது, ஒப்பு கொடுக்கப்படாது என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை என்ன செய்யாது, நீ எத்த ஒட்டாத. இது அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களும் சங்கரித்த செய்தியும் நீ என்ன செய்கிறா, கேள்விப்பட்டிருக்கிறா, நீ தப்பு வாயாங்கிறார். என் பிதாக்கள் அழைத்து விட்ட சோசா நாரான் ரெசிபியும் தேலாவிலிருந்து ஏதேன் புத்திரையும் அவருடைய தேவர்கள் தப்பிவித்ததுண்டா அப்படிங்கிறார். ஆமாசின் ராஜாவும் அர்பசாத் என்னும் ராஜாவின் பட்டணமும் செப்பர்பாய் என்னும் ஏலா பட்டணங்களின் தலைவர்கிட்ட நோக்கி அடிச்சாரான் சொல்கிறான். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எசேக்கியா ஸ்நானத்து கையிலேருந்து நிருபத்தை வாங்கி வாசிக்கிறான். இப்போ வந்து இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க சங்கரத்தை செய்தியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்க, தப்பு வாங்கன்னு சொல்லி எங்களெல்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவருடைய தேவர்களை சேவிக்கும்படி சொல்கிறான்னு சொன்ன உடனே இப்போ எசேக்கியா ஸ்நானாபதி கையிலேருந்து நிருபத்தை என்ன செய்கிறான், வாங்குகிறான். எசேக்கியா ஸ்நானாபதி கையில் நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விவரித்து சொல்கிறான். இப்போ உங்க 3 பேரை அனுப்பிவிட்ட ஆட்கள், ஏசாயா அனுப்பிவிட்ட ஆட்கள், ஏசாயா வந்து மறுசுவார்த்தை சொன்ன வார்த்தைகளை என்ன செய்கிறாரு, இப்போ அங்கே வந்து எழுதி கொடுத்த நிருபத்தை கொண்டு என்ன செய்ய கொடுக்கும்போது அவர் வந்து வாசிக்கிறான். என்ன சொன்னால், எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறான், விரிக்கிறான். வீட்டிலேருந்து வாசிக்கலை, அரண்மனையிலேருந்து வாசிக்கலை, நேராக என்ன செய்கிறான், அவன் கர்த்தருடைய ஆலயத்துலேருந்து ஒரு ரெட்டு சாம்பல் எடுத்து இருக்கிறான். இப்போ அங்கே தான் போய் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான். அதனால் இப்போ இவங்க எசேக்கியா ஸ்நானபதிகள் 3 என்ன செய்கிறாங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுத்தோடனே இப்போ எசேக்கியா என்ன செய்கிறாரு, ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் கையை உயர்த்தி கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். என்ன விண்ணப்பம் பண்ணுறான் அப்படின்னா, சேனையின் கர்த்தாவே, கேருவின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியை செஞ்சிரு, நீர் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை என்ன செய்யும், திறந்து பாரோம். சரகரை ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளெல்லாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சொன்னோன்னே இப்போ கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதியையும் அவர்கள் தேசத்தை என்ன செய்கிறாங்க, நாசமாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய தேவர்கள் நெருப்பில் என்ன செய்கிறாங்க, போட்டுவிட்டு மெய்தான். ஆனாலும் அவங்க என்ன செய்யாது, தேவர்கள் கிடையாது. மனுஷர் கை வேலைன்னா மரமும் கல்லுமாக தான் என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட தெய்வம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தல அவர்கள் தேவர்கள் அல்ல, மனுஷர் கைவிலான மரமும் கல்லும் தானே, அதனால் அவைகளை நீர்த்துளியாக்குனாங்கன்னு சொல்கிறாரு. இப்போதும் எங்கள் தேவனாக கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் என்ன செய்யும் அறியத்தக்கதாக அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான்.
அவர்கள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலை இல்லாத மனுஷர்கள் என்ன செய்கிறாங்க, கைவேலையான மரமும் கல்லும் தானே, அதனால் அவைகளை நிறுத்தொலி ஆக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போதும் எங்கள் தேவனாய் கர்த்தரின் ஒருவர் தான் கர்த்தர் என்று சொல்லி பூமியின் ராஜாக்கெல்லாம் என்ன செய்ய அறியும்படிக்கு எங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், விண்ணப்பம் பண்ணுறான். அப்பொழுது ஆமோசிற்கு முறை ஏசாயா என்ன செய்கிறான், ஏசைக்காவை சொல்லி அனுப்பின அந்த வார்த்தைக்கு சொல்கிறாரு, இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் உரைக்கிறது என்ன அப்படின்னா, அசிரிய ராஜா சனகரிப்பு நிமித்தம் நீ என்ன செய்ய வேண்டாம், சனகரிப்பு நிமித்தம் நீ என்ன செய்கிறான், ஆலயத்திலேருந்து நீ விண்ணப்பம் பண்ணினாயே, அவனை குறித்து கர்த்தர் சொல்கிற வசனம், நீ வந்து கர்த்தர் ஆலயத்தில் போய் என்ன செஞ்ச, அவனை குறித்து விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அவனை குறித்து என்ன சொன்னார் அப்படின்னா, சீயோன் குமார்த்தியாக கன்னியாஸ்திரி உன்னை என்ன செய்வாங்க, இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறா, எருசலேம் குமாரத்திகள் உனக்கு பின்னால் என்ன செய்கிறாங்க, தலையை துளுக்குறாங்க, யாரை நிந்தித்து நீ யாரை தூசித்தா, யாருக்கு விரோதமாக உன் சத்தம் என்ன செஞ்சா நீ உயர்த்தினா, நீ இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாக அல்லவோ உன் கண்களை மேட்டிமையை ஏறெடுத்த அப்படின்னு சொல்கிறாரு. உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவர் என்ன செஞ்சா நிந்தித்துட்டா, என் ரதங்களை திறனால நான் மலைகளின் கொடுமுடியிலும் ஈவனு சிகரனும் வந்து நினைச்சிருந்து ஏறினேன். இந்த உயரமான கேது மரங்களையும் உச்சிதமான தேவதை விருட்சங்களையும் நான் என்ன செஞ்சேன், வெட்டி போட்டேன். வெட்டி அதில் கடைசி இலை மட்டும் அதற்குள்ள செழுமையான வளம் மட்டும் நினச்சிவேன், நான் வருவேங்கிறார். எல்லாத்தையும் வெட்டி போட்டு இப்போ அந்த செழுமையான வளம் மட்டும் வருவேன். ஏன்னா அது வந்து நல்ல இணறெல்லாம் எல்லாம் இருக்கிறதுனால சொல்கிறாங்க, நீர் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன், என் உள்ளங்காலினால் அரைப்பாடு எங்கள் அகிலெல்லாம் வரலவும் கூட பண்ணினேன்னு நீ சொன்னா. ஆனால் நான் வெகு காலத்துக்கு முன்னாக நியமித்த பூர்வ நாட்கள் முதல் அத்திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டது இல்லையா? இப்போதும் நிறனான பட்டணங்களை பாலான மண்மேடுகளாக்கும்படி நானே அதை சங்காரம் பண்ணினேங்கிறார். அதனால் அவைகளின் குடிகள்லாம் கையெழுத்தவர்களாகி கலங்கி விற்கப்பட்டு வெளியின் பூண்டுகளுக்கும் பச்சிலைக்கும் வீடுகள் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளருமே தீர்ந்து போன பயிராக்கும் நினைச்சுவார், சப்பட்டு போடுவார் சொல்றார். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவியில் ஏறினபடியால் நான் துரட்டை மூக்கிலும் உன் கடிவாளத்தின் வாயிலும் போட்டு நீ வந்த வழியை உன்னை நினச்சி திரும்ப பண்ணுங்கிறார். அவன் வந்து உனக்கு அழிப்பேன்னு சொல்கிறான், ஆனால் அவனால் நினச்சியமாக அழிக்க முடியாது. அவனை திரும்பி அவனை அனுப்பிவிடுவேன்னு சொல்லி ஏசாயா அவங்களுக்கு மாறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறார். மீண்டும் நாளை பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.